திட்டமிட்டபடி வரும் 17ஆம் தேதி மருத்துவ மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு தொடங்கும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் முதலாக இடுப்பு எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவரை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீட் தேர்வு இருந்தாலும் 85% மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்தவர்களுக்கும் 15% சிபிஎஸ்இ படித்தவர்களுக்கும் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் இருந்த சர்ச்சை நீங்கியுள்ளது என்றும் கூறினார். திட்டமிட்டபடி 17ஆம் தேதி கவுன்சிலிங் தொடங்கும். ஏற்கனவே அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல எந்த சர்ச்சையுமே இல்ல. 85% நம்முடைய ஸ்டேட் போர்ட் பயாலஜி படித்தவர்களுக்கும் 15% சிபிஎஸ்இ மற்றும் அதர் போர்ட்ஸ்ல படித்தவர்களுக்குமான இடஒதுக்கீடு என்ற புதிய அரசாணையை வெளியிட்டது சட்டமன்றத்தில். அனைத்து கட்சி சார்பிலும் இதை ஏற்றுக்கொண்டார்கள், வரவேற்பு தந்தார்கள். இதை எப்படியாவது நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்று பொதுமக்களிடத்தில் வேண்டுகோள்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தது. இதை எதிர்த்தும் ஒரு மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அது உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது மனநிறைவை அளிக்கிறது என்று நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். உங்கள் மூலமாக என்னுடைய வேண்டுகோள், இந்த நடைமுறை என்பது மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ இடங்களுக்கு மாநிலங்களே அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு உரிய இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு வழிவகை இருக்கிறது.